ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். 2025 வருஷம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. வழக்கம் போல அரசியல் பரபரப்புகள், மாநாடுகள், திருவிழாக்கள், விபத்துகள், வெடிகுண்டு சம்பவங்கள்னு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது எல்லாம் என்னென்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கலாமா? என்ன கார்த்திகா? கண்டிப்பா, எக்ஸாக்ட்லி. எல்லாத்தையுமே ஒண்ணு அண்ட் சேம் டைம் ரொம்ப ஷார்ட்டாவே பார்க்க போறோம். 2025 வருஷத்தோட தொடக்கமான உத்தரப்பிரதேசத்துல மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடந்துச்சு. ரொம்பவே மங்களகரமா தொடங்குச்சுன்னே சொல்லி ஆகணும். ஜனவரி 13 பிப்ரவரி 26 வரைக்குமே இந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது அப்படிங்கிறதுனால ஏராளமான பக்தர்கள் இந்தியால இருந்து அதர் ஸ்டேட்ல இருந்து கூட போய் கலந்துக்கிட்டாங்க. கங்கை, சரஸ்வதி போன்ற புனித நீர் எல்லாமே ஒன்று சேர்ற இடம் திருவேணி சங்கமத்துல இந்த நிகழ்ச்சியானது நடந்திருக்கு. எஸ், எனக்கு மகா கும்பமேளா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஞாபகம் வர்றது பல யங்ஸ்டர்ஸோட மனசை கொள்ளையடித்த அந்த மோனலிசாங்கிற ஒரு அழகிய பெண்மணி தான். உலகத்திலே அதிக மக்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியா அது நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியிலையும் நடந்த ஒரு துயர நிகழ்வு அப்படின்னா அது ஜனவரி 26 அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. 60க்கும் மேற்பட்டவங்க படுகாயம் அடைந்திருக்காங்க. என்னதான் இந்த ஆண்டு ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியாவே தொடங்கினாலும் இது ஒரு சோகமான நிகழ்ச்சியில போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா. அடுத்ததா நாட்டோட தலைநகரான டெல்லியில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. 8ஆம் தேதி ஒரே கட்டமான இந்த தேர்தல் நடைபெற்றது. அதுல 60.54% சுமாரான வாக்குகள் மட்டுமே பெறப்பட்டது. 38 தொகுதிகள் வென்றாலே வெற்றி பெற முடியுங்கிற பட்சத்துல பாஜக 48 தொகுதிகள்ல வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருக்கு. ஆமா, எக்ஸாக்ட்லி. இது மூலமா அது 27 வருஷம் கழிச்சே ஆட்சியை கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரேகா குப்தா சிஎம்மாவும் பொறுப்பேற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் நம்ம அதிக தொகுதிகளை வெற்றி பெற்றாலும் தலைநகரமான டெல்லியில நம்ம வெற்றி பெறவே இல்லை அப்படிங்கிற ஒரு குறை பாஜகவுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இந்த வெற்றியின் மூலமா அந்த குறையும் நீங்கிடுச்சுன்னே சொல்லி ஆகணும். மார்ச் மாசம் ரொம்ப ரொம்ப சோகமாவும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாவும் இல்லாம ஒரு நார்மலாவே போயிட்டு இருந்தது. அடுத்த மாசமும் அப்படியே போகும்னு நினைக்கும் போதுதான் ஏப்ரல் மாசம் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இந்தியாவில் நடந்தது. ஆமா, கண்டிப்பா. ஏப்ரல் மாசம் நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு துயரமான நிகழ்வு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஜம்மு காஷ்மீரோட ஃபேமஸான சுற்றுலா தலமான பகல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தான் அது. பயங்கரவாதிகள் அத்துமீறி அந்த பகல்காம் பள்ளத்தாக்குல நுழைஞ்சு கிட்டத்தட்ட 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டு இருக்காங்க. இதோட தொடர்ச்சியா இந்தியன் ஆர்மி சிந்தூர் ஆபரேஷன்ங்கிற பெயர்ல பாகிஸ்தானோட தீவிரவாதி முகாம்களை குறி வச்சு தாக்குச்சு. இதனால இஃப் யூர் பேட் ஐ எம் யுவர் டேட்ங்கிற மாதிரி தான் இந்த ஒரு அட்டாக் இருந்துச்சு. இந்த போரானது கிட்டத்தட்ட மே மாசம் வரைக்குமே நீடிச்சிச்சு. தொடர்ந்து இந்தியாவுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டது. மே 10 போர் நிறுத்தத்துக்கு இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு ஒரு வழியா அந்த சண்டையானது முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2025 எல்லாருக்குமே ஒரு ஞாபகம் வச்சுக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னா ஆர்சிபியோட அந்த ஃபைனல் கப்பு தான். அந்த ஐபிஎல் கப்பை அவங்க வின் பண்ண அந்த தருணம் எல்லாருக்குமே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆர்சிபி ஃபேனுக்குமே ஒரு செலிப்ரேஷன் மூடா தான் இருந்துச்சு. என்னதான் செலிப்ரேஷன் மூடாவே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஜூன் 4 கூட்ட நெரிசல்ல சிக்கி 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. என்னதான் இது செலிப்ரேஷன் மூடா இருந்தாலும் இதுவும் ஒரு துயர நிகழ்வுல தான் போய் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே கும்பமேளால கூட்ட நெரிசல்ல சிக்கி நிறைய பேர் உயிரிழந்தாங்க. அதனை தொடர்ந்து இன்னொரு கூட்ட நெரிசல் உயிரிழப்பும் ஏற்பட்டது. மக்கள் மத்தியில ரொம்பவே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த சம்பவமானது கர்நாடகாவோட கிரிக்கெட் சங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்த ஜூன் மாசமும் இதே ஒரு சோகமான நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா ஜூன் 12 கரெக்டா
அகமதாபாத்தோட போயிங் ஏர் விமானம் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஏர்போர்ட்ல இருந்து சில நிமிடங்கள்ல புறப்பட இருந்துச்சு. அது புறப்பட்ட சில நிமிடங்கள்லயே தொழில்நுட்ப கோளாறு காரணமா அது விபத்துக்கு உள்ளானுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த விமானத்துல பயணிச்ச 242 பயணிகள்ல 241 பயணிகள், அதுக்கப்புறம் கீழே இருந்த ஒரு 19 பேர், இவங்க எல்லாருமே சேர்த்து 260 பேர் வந்து இதுல உயிரிழந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்குமே ஏர் இந்தியா ஒரு தடுமாற்ற ஒரு நிலையிலேயே தான் இருக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம். ஏர் இந்தியா மட்டும் ஒரு தடுமாற்ற நிலையில இருக்கதோடு இல்லாம இதுல ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமா இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் கடவுள் புண்ணியத்துல உயிர் தப்பிச்சிருந்திருக்காரு. இந்த உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினர்கள் வந்துட்டு எவ்வளவோ பேர் வந்துட்டு இறந்ததை நினைச்சு அந்த சோகத்துல இருந்து இன்னும் மீண்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எஸ்பெஷலி லண்டன்ல 2 குழந்தைங்க வந்துட்டு தன்னோட அப்பா வந்துட்டு இதுல இறந்து போனதா, ஆல்ரெடி அந்த குழந்தைங்களுக்கு அம்மா இல்ல, அவர் வந்துட்டு அவர் ஒய்ஃபோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக இந்தியாவுக்கு வந்துட்டு திருப்பி லண்டன் போறப்ப அவரும் வந்துட்டு இப்படி இறந்து போனதா அந்த குழந்தைங்களால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இப்படி சோகமான நிகழ்வுகள் நடந்து வந்துகிட்டே இருக்கும் போது ஒரு நல்ல விஷயமா வந்து நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விண்வெளிக்கு போன சுபான்ஷி சுக்லா. அப்பா, ஆமா, ஆக்ஷன் மிஷன் 4 விமானியாக இந்திய விமானப்படை வீரர் சுபான்ஷி சுக்லா விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காரு. இதுதான் அந்த சந்தோஷமான நிகழ்வு. அதாவது இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மனசுலயும் நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை வந்துட்டு அவர் கொடுத்திருக்காரு. 1984க்கு அப்புறம் விண்ணுக்கு சென்ற ராகேஷ் சர்மாவுக்கு அப்புறமா 41வது விண்வெளி வீரரா இவர் சென்றது வந்து நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை தர ஒரு விஷயமா தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடத்த அடுத்ததா ஒரு பரபரப்பான ஒரு விஷயமா நடந்துச்சு. அதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் SIRன்னு சொல்லப்படுற வாக்காளர் சீர்திருத்தத்தை அறிவிச்சிச்சு. இதுல கிட்டத்தட்ட பீகார்ல 85 லட்சம் வாக்காளர்கள் இதுல வந்துட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து நம்ம நாட்டை ஆளக்கூடிய பாஜகவினர் வந்து SIR என்னும் சிறப்பு தீவிர திருத்த பணியை வந்து அவங்களுக்கு சாதகமா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எதிர்கட்சியினர் பலருமே வந்து இந்த விமர்சனத்தை வச்சிருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி அவரோட கூட்டணி கட்சியினரும் பலரும் வந்து இந்த விமர்சனத்தை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஜூன் 24ஆம் தேதி இந்தியா மற்றும் இங்கிலாந்து இடையே ஒரு பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. பொருளாதாரம் மற்றும் வணிகம் மூலமா கிட்டத்தட்ட 99% வரி விலக்கு அளிக்கப்பட்டது. இதனால வந்துட்டு இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு இது சாதகமாகவும் பயன்பட்டுச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அமெரிக்கா இதனோட எதிர்ப்பா ஆல்ரெடி 25% வந்து நமக்கு வரி விதிச்சிருந்தாங்க. அதோட கூடுதலா இன்னும் ஒரு 25% வந்து வரி விதிச்சு 50% வரியை நமக்கு விதிச்சதுனால நம்மளோட பொருளாதாரம் வந்து பெரிதளவுல பாதிக்கப்பட்டுச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஜவுளி, லெதர் அண்ட் ஆட்டோமொபைல்ஸோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம தமிழகத்தை கூட இதுல வந்து அதிகமா பாதிப்படைஞ்சது. ஆமா, ஏன்னா வந்துட்டு நம்ம அமெரிக்காவுக்கு வந்துட்டு இந்தியால இருந்து அதிகமா சீ ஃபுட் வந்து நம்ம ஏற்றுமதி பண்றோம். சோ தூத்துக்குடி துறைமுகத்துல இருந்து அமெரிக்காவுக்கு நம்ம சீ ஃபுட் வந்துட்டு ஏற்றுமதி பண்றோம்ல, அதனால அது கூட அதிகமா பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழகம் வரைக்குமே இது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. அந்த பாதிப்புல இருந்து இன்னுமே வந்துட்டு தமிழகம் வந்து மீண்டு வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2025ல ஒரு முக்கிய நிகழ்வான GST வரி விதிப்புல வந்து இந்த பொருட்கள் அப்புறம் சேவைகளின் மீதான வரி விதிப்புல ஒரு சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. 5, 18, 12, 28 இந்த மாதிரி 4 கட்டங்களா இருந்த இந்த வரி விதிப்பு 5, 18 அப்படின்னு 2 கட்டங்களா வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஆமா, இதன் மூலமா வந்துட்டு உணவு பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள்னு இதுக்கெல்லாம் வந்துட்டு வரி வந்துட்டு குறைக்கப்பட்டுச்சு. இது மக்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன நிம்மதியே கொடுத்துச்சு. அதனை தொடர்ந்து செப்டம்பர் 1ஆம் தேதி புதிய வரி விதிப்பு அமலுக்கு வந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாட்டிலே நம்மளோட வறுமை இல்லாத மாநிலம் முதல் மாநிலமா வந்து கேரளா வந்து அறிவிக்கப்பட்டு இருக்கு. ஆமா, வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கக்கூடிய மக்கள் யாருமே இல்லைன்னு அந்த மாநிலம் வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. இது வந்துட்டு அந்த மாநிலத்துக்கு எவ்வளவு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம கேரளால தான் வந்துட்டு அதிகமா வந்துட்டு இயற்கையை பாதுகாக்கிறோம் அப்படிங்கறதையும் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. 2025ல நடைபெற்ற பெண்களுக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில வந்து முதல் முறையா இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணி வந்து முதல் முறையா வந்து சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வென்றிருக்காங்க. மும்பைல நவம்பர் 2ஆம் தேதி நடந்த மேட்ச்ல நம்ம பெண்கள் வந்துட்டு தென்னாப்பிரிக்கா அணியை கிட்டத்தட்ட 52 ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பலமுறை ஆடவர் அணி வெற்றி பெற்றிருந்தாலும் இந்திய பெண்கள் அணி முதல் முறையா வெற்றி பெற்றதும் பெருமையான ஒரு விஷயம்தான். அடுத்ததாக பீகாரை தொடர்ந்து 12 மாநிலங்களுக்கான வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி வந்து
தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுல தமிழ்நாடும் இடம்பெற்றிருக்கு. இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல திமுகவினர் அதனோட கூட்டணி கட்சிகள் பலரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த எதிர்ப்புக்கு மத்தியில சுமார் 1 மாத காலம் நடந்த வாக்காளர் பணியில ஒரு வழியா வந்துட்டு முடிவுக்கு வந்திருக்கு. டிசம்பர் 19ஆம் தேதி ஒரு வழியா வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துட்டு வெளியானுச்சு. கிட்டத்தட்ட இதுல 97 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு நீக்கப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்துட்டு ஆளும் கட்சி மத்தியில ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. இதுல பல குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னும் வந்துட்டு சொல்றாங்க. அது நமக்கு வந்துட்டு தெரியல. அவ்வளவுதாங்க. 2025ல என்னென்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத எல்லாத்தையும் ஒரு அலசி முடிச்சாச்சு. இதுல நாங்க வந்துட்டு என்ன விஷயத்த வந்துட்டு சொல்லாம விட்டுருக்கோம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் பழைய கவலைகளுக்கு விடை கொடுத்துட்டு புதிய நம்பிக்கைகளை வரவேற்பதற்காக அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.